வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் செயற்படுங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அரிசி சீனிக்கு விரைவில் உச்சபட்ச சில்லறை விலை அறிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் உறவினர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. அரசாங்கத்தில் இருந்து விலகுகிறதா சுதந்திர கட்சி, விளக்கம் அளிக்கிறார் மைத்ரிபால சிறிசேன. தமிழகத்தில் பாடசாலைகள் கல்லூரிகள் திறப்பு. தாலிபான் அமைப்பினருடன் இந்திய தூதுவர் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்று 5,11,142 பேருக்கு COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 41,166 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 4,42,237 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 4,018 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனேகா முதலாம் தடுப்பூசியும் 485 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் 21,405 பேருக்கு மொடர்னா இரண்டாம் தடுப்பூசியும் 169 பேருக்கு முதலாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 17 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 1,645 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 10,82,731 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 10 நாட்களில் 2,000 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 1000 கோவிட் மரணங்கள் பதிவாகுவதற்கு 418 நாட்கள் சென்றுள்ளது. எனினும் கோவிட் பரவல் அதிகரித்து வந்த நிலையில் கோவிட் மரணங்கள் பதிவாகும் விகிதமும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய கடந்த 21ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் மாத்திரம் 2,000 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர கால சட்டத்தை நீக்கி அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் கோவிட் பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய ஜனாதிபதி செயற்பட்டால் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை வெற்றி கொள்ளலாம் என சுட்டிக்காட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, 2003ஆம் ஆண்டின் நுகர்வோர் விவகார அதிகார சட்டம் 9 படி அதிகபட்ச விலைகளை பரிந்துரைக்கும் பொருட்களை சேகரித்து களஞ்சியப்படுத்தலை தடுக்கவும் சட்ட ரீதியான அதிகாரங்கள் உள்ளன. அதனால் ஏதேனும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தடைப்பட்டால் இதற்கு அரசின் திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகமே காரணமாகுவதோடு இது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசர நிலை பிரகடனம் தேவைப்படும் ஒரு தொந்தரவு காரணமாக அவசர நிலை என்று அழைக்கப்படுவது வீணாகவும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ச்சியாக தவறாக கட்டுப்படுத்துவதன் மூலமும் சர்வாதிகாரத்தை தொடர வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அரசாங்கத்திடம் உள்ளது. அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அவசர கால நிலையை உடனடியாக ரத்து செய்து தொற்று நோய்களை கையாள்வதற்கான ஏற்பாடுகளை கொண்ட அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களை பெற்று தொற்று நோய் சூழ்நிலையை கையாள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்க முகாமைத்துவ தேசிய சபையை நிறுவ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரிசி மற்றும் சீனி என்பவற்றிற்கான உச்சபட்ச சில்லறை விலைகள் அரசாங்கத்தால் நாளை முதல் நிர்ணயிக்கப்பட உள்ளன. ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவு விநியோகத்திற்கான அவசரகால விதிமுறைகளை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக பதுக்குதல் மற்றும் அதிக சில்லறை விலைக்கு அறிவிப்பதன் மூலம் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் சந்தை முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை பத்தலை மாவன பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சீனியை நுகர்வோர் அதிகார சபை இன்று பொறுப்பேற்றுள்ளது.
குறித்த பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் இருந்து 4800 மெட்ரிக் டன் சீனி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த சீனி தொகையினை சத்தோச மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திடம் கையளிக்க உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மையை கண்டறிந்து நீதியை வழங்குமாறு வலியுறுத்தி 1653வது நாளாக முன்னெடுத்து வந்த தொடர்ச்சியான போராட்டத்தில் பங்கு பெற்றிய 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்களும் உயிரிழப்பதற்கு முன்பதாக இவ்விவகாரத்தில் தீர்வு ஒன்றை பெறுவதற்கு ஏற்ற வகையிலான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பட்லேட்டிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் தலைவர் கனகரஞ்சினி ஜசோதா மற்றும் செயலாளர் லீலாவதி ஆகியோர் கையெழுத்திட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பட்லேட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தில் இருந்து விலகுவது குறித்து இதுவரை எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கட்சியின் 70ஆம் ஆண்டு நிறைவிற்காக புலனறுவையில் குருதி நன்கொடை வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அரசாங்கத்தில் இருந்து விலகுவது தொடர்பாக இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வெளியிடப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தமிழகத்தில் பாடசாலைகள், கல்லூரிகள் இன்று புதன்கிழமை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். இதற்கமைய பாடசாலைகள், கல்லூரிகளை திறப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருந்தார். இதன்படி இன்று மாணவ மாணவியர் கொரோனா தொற்று வழிகாட்டல் நெறிமுறைக்கு அமைய பாடசாலைக்கு சென்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஆசிரியர்கள் மாத்திரம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தாலிபான் அமைப்பினருடன் இந்திய தூதுவர் முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கட்டார் தலைநகர் தோஹாவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆப்கானிஸ்தானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களை பத்திரமாக நாடு திருப்புவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தலைமையிலான உயர்நிலை குழு ஆப்கான் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. இந்த குழுவினர் கடந்த சில நாட்களாக ஆப்கான் நிலவரங்களை குறித்து விவாதித்து வருவதாக, அந்நாட்டை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் செயற்படுவதை தடுப்பது போன்ற விவகாரங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.